கிளட்டர் ஃப்ரீ நீட்டான கிச்சன் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த வீட்டிலேயே வச்சு பார்க்கும்போது எல்லா பிளேஸுமே ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் கிச்சனை தவிரன்னு சொல்லிட்டு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கிச்சன் வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா லஞ்ச் வந்து பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஊரில் வந்து ஒரு விசேஷம் இருக்கிறதுனால அங்கேயே நாங்கள் வந்து லஞ்சுக்கு போகிறோம். அதனால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். மார்னிங் மட்டும் சோயா சங்க்ஸ் மட்டும் சாப்பிட்ருந்தேன். கொஞ்சம் பழைய சாதத்தோட கஞ்சி வந்து சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி எக் மட்டும் ஆம்லேட்டாக வந்து சாப்பிட்ருந்தேன். ஸோ ப்ரோட்டீன் வந்து ரிச் டயட்டுன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்கேன் இல்லையா. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் சப்பாத்தி மேக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தட் வந்து மசில்ஸ்லாம் கொஞ்சம் ரீபில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக சூர்யா சார் வந்து ஒரு கேட் சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன். த பாடி இஸ் நாட் மேட் இன் ஜிம் பட் இட்ஸ் மேட் இன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் நம்ம வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணாலும் நம்ம சாப்பிட்றத வச்சு நம்ம சாப்பாட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம பாடி வந்து மேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தட் அதை வந்து சும்மா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஃபுட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. உங்கள் பாடியுமே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் தென் வந்து நல்லாவும் நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து அதில் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, கம்மிங் டு த வீடியோ. என்னோடய கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க நினப்பேன். ரெகுலராக வந்து வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பாத்திரம்லாம் வந்து போட்டே வைக்கவே மாட்டேன். அப்பப்போ வாஷ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் இடையில வந்து ஒரு 3 days உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்போ வந்து ஒரு மாதிரி கிளட்டர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேரேஜ் சீசன் அப்படின்றனால சம்வாட் ரிலேட்டிவ்ஸ் அடிக்கடி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறனால என்னால் அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ நாங்களுமே அடிக்கடி வெளியில் போயிட்டுருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்தனால கொஞ்சமாக வந்து அந்த ரொட்டீன்லேருந்து என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பிரேக் டவுன் ஆன மாதிரி இருந்தது. பட் நைட்டு மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. நைட் மட்டும் வந்து கிச்சன் வந்து நீட்டாக தான் இருக்கணும். நைட்டு மட்டும் கிச்சனை நீட் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் இருக்கிறது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வைக்கவே கூடாது. அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாம். 2 minutes ரூலுன்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லா வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 minutesல தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகபட்சம் 5 minutesல பண்ணுற மாதிரி இருக்கும் இஃப் யூ ஆர் அ ஸ்லோ பர்சன். அதுக்கும் மேலே வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது. அதை வந்து தள்ளி போடாமல் அப்போவே பண்ணோன்னா மேக்ஸிமம் வீடே வந்து பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக கிளட்டர் ஃப்ரீயாக இருக்க தான் செய்யும். அண்ட் ஃப்ளாட் சர்ஃபேசஸ் ஆர் த அக்குமுலேட்டிங் கிளட்டரிங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. நான் கேவலமாக சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். அதாவது என்னென்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் நிறைய நம்ம எதாவது போட்டு வைப்போம். அது நான் ரொம்ப நல்லா ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டேபிள் வீட்டில் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னா அங்கே தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம அக்குமுலேட் பண்ணுவோம். நாங்கள் வந்து என்னோடய அம்மா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஸ்விங் மிஷின், அதாவது தையல் மிஷின் வந்து வச்சுருப்போம். டேபிள் வந்து எங்கள் கிட்டே அப்போ இல்லை. சின்ன வயசில் நான் சொல்கிறேன், விச் இஸ் லைக் 2nd standard 3rd standardலாம் படிக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஸ்விங் மிஷின், அதாவது தையல் மிஷினில் தான் கொண்டு வைப்போம். அதுலேயே வந்து பாதி தான் வந்து கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கும். இதெல்லாம் பழங்காலத்து உஷாவோட தையல் மிஷின், அதில் தான் வந்து வைப்போம். அதை ஒவ்வொரு டைமும் நான் எடுத்து வைப்பேன். திருப்பியும் சின்ன வயசில் நான் எடுத்து வைப்பேன். திருப்பியும் அதில் தான் எல்லாமே கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அப்போவே நான் நினச்சேன், இந்த டேபிள் இருக்கிறனால தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வைக்கிறீங்க. அதனால நான் வந்து இந்த பாதியை கழட்டி வைக்க போகிறேன். அம்மா வந்து எப்போ வந்து தைக்கிறாங்களோ அப்போ வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினப்பேன். பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அடிக்கடி தைப்பாங்க. அதனால் திருப்பி அக்குமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இந்த வீட்டுக்கு ஒரு வீட்டுக்குன்னு வந்த உடனே தேர் இஸ் நோ ஃப்ளாட் சர்ஃபேஸே இல்லை. ஸோ தட் நம்ம வந்து எங்கேயுமே வந்து ஒரு திங்ஸை டக்குன்னு வந்து அக்குமுலேட் பண்ண மாட்டோம். அதை வந்து என்ன பிளேஸில் வைப்போமோ அந்த பிளேஸில் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பை எப்போவுமே நான் மட்டும் ஹேண்டில் பண்ணாலும் சரி, ஹஸ்பண்ட் ஹேண்டில் பண்ணாலும் சரி, உடனே வந்து நீட் பண்ணிடுவேன். பிகாஸ் அதில் ஃப்ளாட் சர்ஃபேஸ் நமக்கு தேவைப்படும். அதர் தென் தட் ஹால்லையோ எங்கேயுமே வந்து ஒரு கீ எடுத்துகிட்டு வந்தேன்னா கீ ஹோல்டரில் வந்து வைக்கணும். ஸோ எனக்கு கீ ஹோல்டர் கிடையாது. நான் வந்து அது ஹால் டூர்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஹேங்கர் மாதிரி வச்சுருப்பேன். அதில் தான் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ மற்ற இடத்துலலாம் எங்கேயுமே எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் தான் இருந்தது. நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் கூட இது வந்து ஒரு 5 minutesல நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். மார்னிங் டிஃபன் செஞ்சதுக்கு தான் இவ்வளோ அக்குமுலேட் ஆயிடுச்சு. நேற்று வந்து கொஞ்சம் ரைஸ்லாம் மிச்சமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறது தான். எப்பயுமே க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டேமேஜாக இருந்தாலும் நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி இது ஒரு பழைய வீடு. அந்த பயங்கரமான ஹார்ட் வாட்டர்
எங்களுக்கு இருக்குது இந்த ஏரியாவில். அதனால் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நானும் என்னென்னமோ வினிகர் ட்ரை பண்ண சொன்னீங்க, வெளியில் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் திஸ் இஸ் ஹவ் மை கிச்சன் லுக்ஸ். பட் எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எக்ஸோ பார் வைக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாமான் இருக்கேன். பிகாஸ் அதில் சோப் வந்து கரைஞ்சி வேஸ்ட் ஆகுது. லிக்விட் வாங்கினாலுமே எனக்கு வந்து அது ரொம்பவே வேஸ்ட் ஆகுது. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு 2 minutes ஆகும். ஸோ அதை போட்டுட்டு லன்ச் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை தவிர பேலன்ஸ் பிளேசஸ்லாம் சும்மா கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். எப்போவுமே செல்ஃப்ஸில் வந்துட்டு கம்மியாக தான் திங்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். பட் ஸ்டில் இப்போ வந்து கொஞ்சம் அக்குமுலேட் ஆன மாதிரி அப்படியே ஆர்கனைஸ் பண்ணாத மாதிரி எடுத்து அப்படியே வச்ச மாதிரி இருந்தது. இது பார்க்குறதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு நிறையா இருந்தால் கூட ரொம்ப கம்மியான டைம் தான் ஆச்சு. விச் இஸ் லெஸ் தென் ஒரு 5 minutes to 6 minutes தான் ஆச்சு. நான் வந்து இந்த கவர் வந்து போட்டிருந்தேன். சரி ஓகே, இது வந்து பேப்பர் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லேபிள் மாதிரி ஷெல்ஃப் கவர் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணாங்க. ஸோ அதை போட்டிருந்தேன். பட் வந்து அது ரொம்ப கசங்கிருது, மடங்கிருது, அதில் எந்த பிரயோஜனமே இல்லை. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சோ அந்த ஷெல்ஃபில் போடுறதுக்கு ஏதாவதுனா நீங்கள் தயவு செஞ்சு சஜஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் வந்து ஒரு நான் மாடியுலர் கிச்சன். அண்ட் நான் வந்து லிட்டில் ஆர்கனைசர்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்கி கிளட்டர் பண்ண வேணாம். பட் கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் வந்து பயங்கரமாகவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த 4 பெரிய பாக்ஸ் வந்து பயங்கரமான எக்ஸாம்பிள். ஏன் அப்படின்னா எல்லா திங்ஸையுமே அதில் போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் தூக்கி ஒன்றா அதில் அரிசிக்கு மட்டும் ஒன்று வச்சுருக்கேன். மற்றது எல்லாத்தையுமே வந்து ஏதாவது க்ராசரிஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணது போக பேலன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா வந்து இந்த பேக்கெட் சீலிங் இருக்குன்னு அதுவும் இல்லைனா கிளிப் இல்லைனா ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு அப்படியே பேக்கெட்டாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு 1.5 months அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ரீஃபில் பண்ணிடுவோம். ஸோ அழகாக வந்து செகண்ட் ஷெல்ஃபையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ட்ரே இருக்கு இல்லையா, அந்த உட்டன் ட்ரே, ஸோ அது வந்து நான் ரொம்ப நாளாக நான் வாங்கினது சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு என்னோடய மெமரிஸ்க்காக அதை வச்சிட்ருக்கேன். பட் அந்த இடத்துல ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறனால அதில் நிறைய வந்து நான் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். சரி, அதில் வந்து ஆயில் மட்டும் வச்சுக்கலாம், அது வந்து அடுப்பு பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வைக்க வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அது அங்கே இருக்கிறனால தான் சும்மா ஏதாவது சிசரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கிளிப்ஸோ அதை வந்து போடுற மாதிரி இருந்தது. ஹோப் இந்த வீட்டுக்கு வந்து திருப்பி வந்து என்னோடய சிஸ்டர் வந்து வரும்போது நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் முன்னாடி இருந்தே ஒரு ஐ திங்க் ஒரு 5 to 6 years முன்னாடி பெயிண்ட் பண்ண ஹவுஸ் இது. ஸோ ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு நாள் வந்து இன்னும் 2 ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறதுக்காக இந்த மாதிரி நீட்டான ஒரு காட்டன் சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். சாரீ இஸ் எவர் லாஸ்டிங் ட்ரெஸ் இல்லையா, ஸோ அதனால் எனக்கு சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி நான் வியர் பண்ணுவேன். சிம்பிளான கோல்ட் ஜுவல்லரிஸோட பேர் பண்ணிவிட்டு சிம்பிள் மேக்கப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.